வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேலாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. The rest water will be left to Tamil Nadu itself from the Mekadatu Dam. So Tamil Nadu and the Pondicherry shall be rest assured. The dam will be built only for you. விண்ணப்பம் செய்த அத்தனை மாணவர்களுக்கும், அயலகம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர்கள் என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் அடிப்படையில் உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அதற்கான நிதி இல்லை. போன முறை 84 கோடி வழங்கினாங்க. இந்த முறை கூடுதலாக வழங்க முடியாது என்று தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக அந்த செய்தியை நான் சொன்னேன். அரசினுடைய செயல்பாட்டின் மீது அவர் மனத்தாங்களோடு இருக்கிறார் என்பதற்காகவே அவரை இவ்வாறெல்லாம் பேசுவது என்பது ஒரு அணுகுமுறையாக எனக்கு தெரியவில்லை. இதை நாம் கடந்த காலத்தில் நாம் பாரதிய ஜனதாவிடம் பார்த்திருக்கிறோம். இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணா? உங்க வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் சொன்னா, நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் அப்படின்னு நீங்க செட் பண்றேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்க மிக முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு ஆதவன் திச்சேரியார். வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு ஒரு தென்னிந்திய முதல்வர் மாநாடு நடந்திருக்கிறது. அது பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பா அந்த டீலிமிடேஷன் குறித்து ஒரு மாற்று கருத்தை வைத்திருப்பதாக செய்திகள் வளம் வருகின்றன. ஆனா சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதை மறுக்கிறார். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லயும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல யாரும் இதை பிரித்துலாம் சொல்ல வேண்டாம். இப்படி செய்திகள் மாறி மாறி வருகின்றன. முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நிர்மல்குமார் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா உண்மை என்பது அதற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நீங்க தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நிர்மல்குமார் அவர் என்ன சொன்னாலையும் அதுக்கு உண்மை என்பது அதற்கு நேர் எதிராக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் நீங்க ஒரு பொதுவான புரிதலா வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய எல்லா விதமான அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய பேட்டிகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உலகம் அறிந்த உண்மைக்கு எதிராக பேசுவது என்பது அவர் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நடந்ததும் அதுவே தான். நீங்க எல்லா ஊடகங்களும் முதல்வருடைய அந்த நிலைப்பாட்டை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். தராசு சியாம் போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். முதல்வர் அவர் ஏற்கனவே அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கும் அதை போலவே நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்திற்கும் எதிராக அவர் இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு கடுமையான விமர்சனத்தை பல ஊடகவியலாளர்கள் வைத்திருக்கிறார்கள். பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஊடகங்களிலேயே கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் நிர்மல்குமார் இது நம்முடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. மின்வெட்டு இருக்கிறதா என்றால் அவர் இல்லை என்று சொல்லுவார். 3,40,000 பேருக்கு நாங்கள் பிரச்சனை வந்திருக்குது, நாங்க அதை பரிசோதித்து நிவர்த்தனம் பண்ணுகிறோம் என்று அந்த துறையினுடைய தலைவர் அறிவிப்பார். இவர் இல்லை என்று சொல்வார். எல்லாமே நீங்க அவருடைய மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எடுத்து பாருங்க. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாருங்க. அதனால அவர் ஒரே ஒரு அளவுகோல் தான். பெரியார் சொன்னாரு சொல்லுவாங்கல்ல, ராஜாஜி என்ன நிலைப்பாடு இருக்கிறாரோ அதுக்கு எதிராக நாம் நிலைப்பாடு எடுத்தால் சரியாக இருக்கும்னு சொன்ன மாதிரிதான் நிர்மல்குமார் சொல்றதுக்கு எதிராகத்தான் உண்மை என்பது இருக்கிறது. சரி, அப்படி இருக்க இப்ப இந்த மேகதாது விஷயமும் பேசும்போது மாறி இருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் இப்ப பிரஸ் மீட்டும் பார்த்திருக்கார். மேகதாது அணை கட்டப்பட வேண்டும், அது வர எஞ்சிய நீரை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அங்க எதிர்வினையாற்றிப்பு தெளிவா தெரிகிறது. அதற்கு எந்த எதிர்வினையும் முதல்வர் தரப்பு இருந்துச்சா இருக்கலையா அதுவும் எதுவும் தெரியவில்லை. இது குறித்தும் எப்படி புரிஞ்சு கொள்வது?
இல்ல அவங்க ஏற்கனவே நீங்க காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது வந்து டி கே சிவகுமார் அங்க ஏற்கனவே என்ன சொன்னாரு, முதலமைச்சர் இங்க இருந்து அங்க போறோம்னு சொல்லி சொன்னப்ப நீங்க வராதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு பிறகு இது வந்து 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்துல எங்க மாநிலத்தினுடைய பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் இன்னும் இப்போ ஒரு படி மேல போய் அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து நீங்க தமிழ்நாட்டுல கரூர்ல 41 பேர் செத்து போனாங்க கூட்ட நெரிசல்ல, நாங்க அதை பத்தி ஏதாவது கருத்து சொன்னோமான்னு கேட்டாரு. இப்போ அந்த மாதிரி வந்து நீங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசோடு அவர்கள் மூர்க்கமாக சில விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு எதிராக எதையும் பேச முடியாத மாதிரியான ஒரு கூட்டணி நெருக்கடிக்குள் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை நயந்து பேச வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இப்போ மேகதாது விஷயத்துல ஒரு வகையான சமரச போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமையை காங்கிரசுக்காக அவர்கள் காவு கொடுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் இன்றைக்கு முதலமைச்சர் மீது வந்திருக்கிறது. இதில் முதலமைச்சர் தரப்பு தான் நேரடியாக அவரே தெளிவுபடுத்துவதுதான் சரியாக இருக்கும். அதற்கு பதிலாக வழக்கம் போல் நிர்மல்குமார் அல்லது ஆதவ் அர்ஜுனா பேசினால் அவர்கள் வழக்கம் போலவே தங்களுடைய பாணியில் உண்மைக்கு மாறான செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இப்ப காங்கிரஸ் தரப்புல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அடுத்த PM உடைய வேட்பாளர் யாருன்னா விஜய் சொல்லி சட்டசபையிலே பேசப்படும் பொருளாகிறது. ஒரு பக்கம் அமித்ஷாவோட நெருக்கம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருகிறது. அப்ப ஏதோ கூட்டணி முரண்பாடு இருக்கிறதா இன்னைக்கு அமித்ஷா வந்து ரொம்ப இலகுவா சந்தித்திருக்கிறார் அப்படின்றது கடந்த காலங்கள விஜய் அவர்கள் விமர்சித்த வாசகங்கள் அந்த பின்னணி குரலை போட்டு இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பாயாசமா இது, பாசிசமா பாயாசமா, இது எந்த நிலைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணி குழப்பமும் இருப்பதாக தெரிகிறது, இன்னொரு பக்கம் பிரதம வேட்பாளர் யார் தலைமையில இருந்து குழப்பம் இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு இந்த அமித்ஷா சந்திப்புல இருந்து இந்த பேச்சுக்கு வெளிப்படுகிறது. இதை எவ்வாறு புரிஞ்சுக்கணும்? முதல்ல அமித்ஷா என்பவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அவர் இந்த நாட்டினுடைய ஒரு மாநிலத்திற்கு வந்து போவதை அவர் ஏதோ வேற ஒரு கிரகத்துல இருந்து இங்க வந்து ஏதோ புள்ள பிடிக்க வர்ற மாதிரியே அவர் வந்து நம்ம பார்த்து அவர் வர்றதை வந்து அமித்ஷா வராரு, அவர் அவ்வளவுதான், வந்தாருன்னா தமிழ்நாட்டை அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னு வந்து எதுக்கு வந்து அவரை பத்தி இவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டப்பட்டிய விஷயங்கள் வந்து இங்க சொல்லப்படுதுங்கிறது ஒரு விஷயம். அவர் வந்து இங்க ஒரு தென்மண்டல கவுன்சில் கூட்டத்துக்கு வராரு. வந்த இடத்துல அவர் வந்து இந்த மாநிலத்தினுடைய முதல்வர், அது நேர்காலத்துல இருந்து அந்த கவுன்சில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலுக்கு அதை வந்து இந்த கூட்டத்தை நடத்துறாரு, உள்துறை அமைச்சர் முறையில் நடத்துறாரு. இந்த தென் மாநிலங்களுடைய முதல்வர்கள் யாரோ ஒருத்தர் அதனுடைய துணைத் தலைவரா இருக்கணும். அது புரோட்டோகால் அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அதனால வந்து ஒரு நிர்வாக ரீதியாக அலுவல் ரீதியான ஒரு கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்துல இவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சந்திச்சுக்கிறதுங்கிறது வந்து அவர் ஒன்றும் அமித்ஷாவை வந்து சந்திக்கிறதுல பெரிய அவங்களுக்கு மனத்தடையோ அல்லது கொள்கை பிரச்சனையோ எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க கொள்கை எதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் கொள்கை எதிரிக்கு எதிராக அந்த கட்சியினுடைய பேரை கூட அவங்க சொன்னது கிடையாது. மற்ற இடத்துலலாம் வந்து ரொம்ப சவடாலாம் சொல்லுவாங்க, நாங்க வாயை திறந்தா என்ன ஆகும் தெரியுமா, எங்க முன்னாடி ஃபைல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனா அமித்ஷா முன்னாடி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, பாஜக முன்னாடி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, மோடியை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஃபைல் ஏதாவது அங்க இருந்து அது ஓப்பன் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்கள மாதிரி தானே அவங்களும் பேசுவாங்க. அதனால என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, ஆனா பேசுறது கிடையாதுன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு என்னன்னா நீங்க ஒரு அந்த ரூட் மாஃபியா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி அவங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதே உத்தியை கையாண்டு இந்தியா முழுவதும் இன்னும் பக்கத்து நாட்டுல எல்லாம் கூட ஏன் இந்தியாவோட ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க தெரியல. தாவேகா அந்த மீடியா குரூப் இன்னும் கூட அவங்க ட்ரை பண்ணி உலகத்தினுடைய வேறு பல நாடுகள்ல கூட விஜய் முதலமைச்சராவோ பிரதமராவோ அல்லது ஜனாதிபதியா கூட ஆகலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போது ஏன் அவங்க வந்து தமிழ்நாட்டை இந்தியாவோட அவங்க கட்டுப்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை அப்படின்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் அவங்க உறுதியா சொல்லுங்க. வந்து நீங்க மோடியும் அமித்ஷாவும் இவங்களை எப்படி டீல் பண்றாங்க, பாஜகவும் RSSம் இவங்களை எப்படி டீல் பண்றாங்கன்னு அவங்கள நீங்க பார்க்க சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மாணிக்க தாகூர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நீங்க விளையாட்டுத்தனமா சொல்றதெல்லாம் பொருட்படுத்த வேணான்னு. மாணிக்க தாகூர் சொல்றதே எங்களுக்கு எல்லாம் விளையாட்டாதான் தெரியுதுன்னு அவங்க சொல்றாங்க. ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புங்கிறது என்ன, அந்த கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து அவர் என்னைக்காவது பிரதமர் வேட்பாளர் சொன்னாங்களா? இந்தியா கூட்டணி சொன்னுச்சா? யாரும் சொல்லாம அது மாணிக்க தாகூர் ஏதோ ராகுல் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவர் ஏதோ தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சியை கூட இன்னும் முழுமையா சொல்லல. அதனால அங்க ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அவர் பிரதமர் வேட்பாளர் ரெடியா இருக்கிறாரு. இதுக்கு இடையில அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய தாவேகா அவருடைய பிரதிநிதியாக
இவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று விஜய் முன்னிறுத்தப்படுகிறார். அதற்கான வலுவான பிரச்சாரங்கள் இன்ஸ்டா வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக பெய்டு ப்ரமோஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பெய்டு ப்ரமோஷன் வட இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு வீடியோவுக்கு 75,000 வரைக்கும் பெய்டு ப்ரமோஷனுக்காக பணம் செலவழிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் வீட்டு காசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் நேர்மையாக சம்பாதிச்ச காசா? இந்த காசு எதிர் வழியாக வந்து திரட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வீடியோவுக்கு 75,000 என்கிற பேரில் பல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான இன்ஃபுளுசர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அது தமிழ்நாட்டுல இவங்க வெற்றி அடைந்து விட்டதை ஒரு புது பார்முலாவா வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க கைப்பற்றி விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வெகு விரைவிலேயே இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய ஐடி விங்கே அவங்க ரூட் மாஃபியா வந்து வெள்ளமென பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டுல இந்த ஆட்சியை வந்த இந்த 100 நாள்ல என்னவோ வந்து இது பெரிய பொன்னுலகத்தை படைத்து விட்டதை போல ஒரு கற்பிதத்தை வெளியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியாயிருச்சு, இங்க இருக்கிற விலைவாசி கட்டுக்குள்ள வந்துருச்சு, இங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 பைப் வருது, ஒரு பைப்ல தேன் வருது, ஒரு பைப்ல பால் வருது, இன்னொன்னுல பீர் வருது, இன்னொன்னுல விஸ்கி வருதுன்னு வந்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல்லே ஒரு ஏடிஎம் இருக்குது, நினைச்சப்ப பணத்தை எடுத்துக்கலாங்கிறது மட்டும்தான் அவங்க என்ன சொல்லல. அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் நாம வந்து மாணிக்க தாகூர் சொல்றதோட இணைச்சு பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு விளையாட்டா சொல்லிட்டு இருக்கிறாரு, இவங்களும் ஒரு விளையாட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது பாஜகவும் RSSம் அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரதமர் விளையாட்டை நாம போய் ஒன்னும் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு அவங்க விளையாட்டும், ஆளுக்கு ஒரு டீமா நின்று விளையாட்டும், யாருக்கு சமத்து இருக்குதோ வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதான். இல்ல, இது வெறும் தாவேக ஆட்கள் மட்டும் பரப்புறதை தாண்டி RSS ஆதரித்த, பிஜேபி ஆதரித்த பல இன்ஃபுளுசர்கள், பல யூடியூப் சேனல்லாம் வந்து வட இந்தியாவுல விஜயை தூக்கி பரப்புவதையும் பார்க்க முடிகிறது. அப்ப அமித்ஷா சந்திப்பையும் நீங்க அதோட இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுது நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக அது தமிழ் தாய் வாழ்த்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இடதுசாரிகள், குறிப்பாக 2 பேசப்படும் பொருளாக வந்து பார்த்திருப்பீங்க. இடதுசாரிகள் உறுப்பினர்களான ஒரு வட்டாட்சியர் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் SFI மாணவர்கள், ASFI மாணவர்கள் எல்லாம் போராடக்கூடாத ஒரு சர்க்குலர் வருது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ஒடுக்குமுறை இடதுசாரிகள் மீதும் பாய்ச்சப்படுவதை எப்படி புரிந்து இல்ல? அதாவது நீங்க மோடிக்கு மாற்று ஒன்றை, ஒரு ரொம்ப மக்கள் மத்தியில் பிரபலமான ஒருவரை மோடிக்கு மாற்றாக முன்னிறுத்துவது அகில இந்திய அளவில் என்கிற ஒரு தேவை இப்போது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மத்தியில் பாஜக, RSS என்பது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான இளைஞர்கள் பாஜகவினுடைய அரசுக்கு எதிராக, அதனுடைய நிர்வாக திறமையின்மைக்கு எதிராக, மோசடிகளுக்கு எதிராக, மக்களை உதாசீனப்படுத்தக்கூடிய அதனுடைய ஆணவத்திற்கு எதிராக இளைய சமுதாயம் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்திருக்கிறது. அது டெல்லியிலே நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில், அது உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இன்றைக்கு ஜென்ஜி தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய ஆல்பா ஜென் தலைமுறை வரைக்கும் இன்றைக்கு போராட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். சிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு மென்னியை பிடித்து திருகி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த தலைமுறைக்கு ஓப்பான ஒரு தலைமையை புதிதாக கண்டடைய வேண்டிய ஒரு தேவையில் இன்றைக்கு RSSம் பாஜகவும் இருக்கிறது. அதற்கு ஒருவேளை விஜய் பயன்படுவார் என்று அவர்கள் நினைத்தாலும் நினைக்கலாம். ஏனென்றால் RSS பல நாக்குகளில் பேசும், பல தலைகளை உருட்டும், அது எந்த பகடையை வைத்து யாரை வெட்டும் என்று தெரியாது. ஆகவே நாம் அதை மிகைப்படுத்தியும் பயப்பட வேண்டியதில்லை அல்லது கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் அந்த ஆட்டத்தில் விஜய் இருக்கிறாரா இல்லையா என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும். அவர் ஆடக்கூடிய ஆட்டம் யாருடைய பகடையாக அவர் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார், யாருக்காக இந்த பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த வெற்றியை அவர் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த விரும்புகிறாரா, அது அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரிலா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய பகடைக்காயாக அவர் வந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறாரா என்பதெல்லாம் நமக்கு இப்போ வந்து எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியெல்லாம் நாம் வந்து தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்படி அதற்கு ஒரு கருத்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது விஜய் தான் தன்னை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் ஏற்கனவே விஜயை RSS தத்து பிள்ளை, RSS பெத்து போட்ட பிள்ளை என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அவரை ஆதரிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த சான்றுகளின்படி அல்லது என்ன காரணங்களுக்காக அந்த குற்றச்சாட்டை வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டு எதுவும் வைக்கப்பட்டதற்கான சூழலில் பெரிய மாற்றம் இது நடந்துவிடவில்லை. ஆகவே அவர் உண்மையில் RSS கைப்பிள்ளையாகத்தான் இருக்கிறாரா என்பதை அவர்தான் தெளிவுபடுத்துவார். அது போக RSS நிகழ்ச்சி நிரல், இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலில் தாவேக அரசு என்பது கொஞ்சம் கூட பின்வாங்காம பாரதிய ஜனதா கட்சியோடு தோளோடு தோள் நின்று சமமான அளவில் பொறுப்பேற்றுக் கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்தே மாதரம் பாடலில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன்கள், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் தேர்வில் இருந்து, தேடுதல் குழுவில் இருந்து, இது எல்லாத்திலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல்கலைக்கழக வேந்தர் யார் என்பதிலிருந்து இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு மிக இசைவான ஒரு நிலையை தாவேக அரசு மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க இடதுசாரி மாணவர் அமைப்புகளை கல்வி வளாகங்களுக்குள்ளிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் தவிப்பு. அதனால்தான் நீங்கள் இடதுசாரிகளுடைய சித்தாந்த கோட்டை என்று கருதப்பட்டு வந்த உண்மையும் கூடாது JNU பல்கலைக்கழகத்தை அதனுடைய தனித்தன்மையை சீர்குலைப்பதிலும் அதை நிர்மூலமாக்குவதிலும் இடாப்பிடியான மூர்க்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு செய்து முடித்திருக்கிறது. இன்றைக்கு JNU என்பது அதனுடைய வரலாற்று பாரம்பரியத்தையும் தனித்தன்மையையும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லா பல்கலைக்கழகங்களிலும் NEP 2020 அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்கள் முழுவதையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். துணைவேந்தர்கள் அனைவருமே, பெரும்பாலான துணைவேந்தர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ரீதியாக இசைவு தெரிவிக்கக்கூடியவர்கள், இந்துத்துவ கருத்தியலுக்கு மிக ஆதரவாக தங்களை காட்டிக்கொள்ள முயற்சிப்பவர்கள், அல்லது பதவி ஆசைக்காக பதவியை அடையக்கூடிய குறுக்கு வழியாக இந்துத்துவ நிகழ்ச்சிகளை செயல்படுத்துவதிலே நான் சித்தமாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சமீட்சை கொள்ளக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில தான் நீங்க கேரவன் பத்திரிகை கூட இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில சொல்றாங்க, நாங்கள் இந்த துணைவேந்தர்களை எல்லாம் சற்றே குனிய சொன்னோம், அவர்கள் மண்டியிட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். 3 வருடமாக இருந்த பட்டப்படிப்பை 4 வருடமாக மாற்றிய சூழ்நிலையில் கடைசி ஆண்டில் அவர்கள் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்கிற ஒரு பெயரில் படிக்கக்கூடிய படிப்பு கட்டாயமாக அவர்கள் 2 தாள்களில் படிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று வேதம், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை. இந்த 4 விஷயங்கள்ல இருந்துதான் இந்த 2 தாள்களை அவர்கள் படித்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இது பல்கலைக்கழகங்கள் முழுவதிலுமே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தே மாதரம், தாயின் பெயர் தெரியாதவர்கள் தான் வந்தே மாதரம் பாடலை மறுப்பவர்கள் என்று ஒரு வீசி பேசுகிறார். இன்னொரு துணைவேந்தர் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் காக்ரோச் தான் அப்படின்னு கேலி பேசுறாரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தியலுக்கு மிக இணக்கமான இடத்துல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு கல்வி வளாகங்களுக்குள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS சித்தாந்தத்தை தடுக்கக்கூடிய அதே நேரத்தில் கல்வி வளாகத்தினுடைய ஜனநாயகத்திற்காக, கல்வி உரிமைக்காக, ஒரு மதச்சார்பற்ற கல்விக்காக குரல் கொடுப்பவர்களாக இடதுசாரி அமைப்புகள் இருக்கின்றன. இடதுசாரி அமைப்புகள் இன்று நேற்றல்ல, நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே மாணவர்கள் மத்தியில் இடதுசாரி அமைப்புகள் செயல்பட்டு வந்திருக்கின்றன. நீங்க 1885 நீங்க ICS படிக்கிறதுக்கு இந்தியர்களுக்கு உரிமை வேண்டும் என்று எழுப்பிய முதல் குரல் கூட நீங்க போராட்ட குரல் தானே எடுத்துக்கணும். அவங்க அன்றைக்கு இடதுசாரிகள் என்று அடையாளப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது எல்லா சாதிகளுக்குமான சமூக நீதி பார்வையில் இருந்து அவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய குரலில் ஒரு போராட்ட அம்சம் இருக்கிறது. நாங்கள் ICS படிப்பதற்கு உரிமை வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி இந்தியர்கள் என்ற பெயரில் கேட்டு வாங்கிய அந்த உரிமையை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது விமர்சனத்துக்குரியது. ஆனா நீங்க மாணவர்கள் எப்பயுமே கல்வி வளாகத்திற்குள் தங்களுக்கு ஒரு உரிமை வேண்டும் என்கிற குரலை
தொடக்கத்திலிருந்தே எழுப்பி வந்திருக்கிறார்கள். நீங்கள் அது உப்பு சத்தியாகிரகமாகட்டும், அல்லது வெள்ளையனை வெளியேறு இயக்கமாகட்டும், அல்லது நீங்க வரிசையா எடுத்துங்க. நீங்க ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசன்ட் கொண்டு வந்ததுல இருந்து எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்ட பாரம்பரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது பகத்சிங் காலத்திலிருந்து நீங்க எல்லா நேரத்திலுமே மாணவர்கள், நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல சென்னையில இருந்த பச்சையப்பன் கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி, இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்ட தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க பாத்தீங்கன்னா கல்லூரியிலிருந்து அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் கூட்டத்துல நீங்க இந்த போராட்டத்தில் நேரடியாகவோ மறைமுகமாக கலந்து கொண்டீர்களானால் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்படும், நீங்க பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட நேரத்தில் கூட தங்களுடைய படிப்பை, எதிர்காலத்தை துச்சமென மதித்து நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைத்தையும் பரித்தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். நீங்க அந்த மாதிரி நீங்க சில கல்லூரிகள்லாம் கல்லூரி நிர்வாகமே கூட, நீங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் போன்ற கல்லூரிகள் எங்கெல்லாம் மாணவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார்களோ அந்த மாணவர்களை அவருடைய சான்றிதழ் இல்லாமல் கூட அவர்களுக்கு கல்லூரியில சேர்க்கை நடத்தப்பட்டதாகலாம் நம்ம செய்தி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நீங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கல்வி வளாகங்களை அரசியல் உரிமைக்காகவும், கல்வி உரிமைக்காகவும், ஜனநாயகப்படுத்துவதற்காகவும், சமூக நீதிக்காகவும் குரல் கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி இருந்த அந்த பாரம்பரியம் தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகிற போது, அது 1930களாகட்டும் அல்லது 60களாகட்டும், மொழி உரிமைக்கான போராட்டத்திலும் மாணவர்கள் முன்னணியில் இருக்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறார்கள். நாடு தழுவிலும் நீங்கள் பார்த்தால் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்கள் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள். குஜராத்தில் அந்த நவ நிர்மாண் போராட்டம் என்று வந்த போது அங்க நீங்க போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். சிவன்பாய் பட்டேலை மாணவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சரையே அவர்கள் பதவி விலக செய்திருக்கிறார்கள். எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தில் பல்வேறு மாணவர் தலைவர்கள், பல்வேறு மாணவர் இயக்கங்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். நீங்க இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியில தான் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வரவை பார்க்கணும், எஸ்எஃப்ஐ பார்க்கணும், ஏஎஸ்எஃப் பார்க்கணும். ஏஎஸ்எஃப் 1930கள்ல நேருவினால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு. மாணவர்களுக்கு அரசியல் தேவை, அவர்கள் தங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் உரிமைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அரசியல் போராட்டங்களில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தேச தலைவர்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய மாணவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இங்க மட்டும் இல்ல, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு படிக்க சென்ற நம்முடைய மாணவர்கள், அன்றைய தலைவர்கள், அது ஜோதிபாஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் நீங்க எடுத்துங்க, அங்கே வெளியில படிக்க போன இடத்தில் கூட அவர்கள் தங்களுடைய நாட்டின் விடுதலைக்காக தங்களுடைய படிப்பை கூட அவர்கள் தியாகம் செய்து விட்டு போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய மாணவர்கள் இயக்கத்தினுடைய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் எதுவும் தெரியாமல் கல்வி வளாகங்களை காவிமயப்படுத்துவதற்கு, குண்டர்களை வைத்து கைப்பற்றுவதற்கு, அந்த கல்வி வளாகங்கள் முழுவதையும் இன்றைக்கு ஏபிவிபி போன்ற அமைப்புகளை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை பாஜக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் என்று நினைக்கின்றேன், அங்கு மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அப்போ கல்வி வளாகங்களுக்குள்ள போய் கலகம் பண்ணுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, மாணவர்களிடம் உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தில் தலையிட்டு வெஜ்ஜி நான்வெஜ் என்கிற பிரிவினை ஏற்படுத்துவது, மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்துவது, பாலின ரீதியான பாரபட்சத்தை கடைபிடிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஏபிவிபி போன்ற வலதுசாரி அமைப்புகள் செயல்படுவதற்கு பல்கலைக்கழக வளாகங்களை தயார்படுத்தி கொடுப்பது, அதற்காக இடதுசாரி இயக்கங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதன் கையில் அரசு அதிகாரம் இல்லை என்றாலும் இங்க இருக்கக்கூடிய தாவேகா மூலமாக அதை செய்வதற்கு அது முயற்சித்திருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் தான் நீங்க தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்ககம் அப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை என்பது ஏதோ அந்த ஆணையர் அனுப்பியதாகவோ அல்லது தலைமைச் செயலாளர் அனுப்பியதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காவல்துறை, கல்லூரி கல்வி இயக்ககம், பள்ளி கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், இந்த 4-5 நிறுவனங்கள், 4 துறைகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து இந்த இடதுசாரி அமைப்புகளும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் மாணவர்கள் மத்தியில்
எந்த விதமான பணியையும் மேற்கொள்ள முடியாதவாறு அல்லது இந்த மாணவர்களை அவர்கள் போராட்டத்திற்கு அணிதிரட்ட விட முடியாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பணியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி என்பது யாருக்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய விருப்பத்திலிருந்து அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய கொள்கை முடிவை ஒரு தலைமைச் செயலாளர் தன்னிச்சையாக எடுத்து விட முடியுமா? அல்லது ஒரு கல்வித்துறை செயலாளர் அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சர் அல்லது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை செய்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இது தாவேக அரசினுடைய முடிவு. அந்த முடிவைத்தான் தலைமைச் செயலாளர் செய்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக சில ஆளுமைகள், சில நபர்கள், சில தலைவர்கள் இதிலே பிரதமர் விஜயை விடுவிப்பதற்கு வக்காலத்து இல்லாமல் ஜாமீன் வாங்குகிறார்கள். அவருக்கு இந்த விஷயம் ஏதோ தெரியாத மாதிரியும் தலைமைச் செயலர் தன்னிச்சையாக இதை செய்து விட்டார் என்பதை போலவும் காட்டுகிறார்கள். அதை போலவே குஜிலியம்பாறையில் அந்த தாசில்தார் மீது பழி போடுகிறார்கள். இது அந்த தாசில்தாரு எல்லாருக்கும் நகல் போட்டிருக்கிறாரு, கலெக்டர் உட்பட எல்லாத்துக்கும் நகல் போட்டிருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுத்து நீ என்ன கிழிக்க போறீங்கன்னு கேக்குறேன். கம்யூனிஸ்டுகள் என்ன கள்ளச்சாராயம் காசுறாங்களா, கந்து வெட்டி பிசினஸ் பண்றாங்களா, இல்ல போதைப் பொருள் கடத்துறாங்களா, இல்ல ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் செய்யறாங்களா, இல்ல போய் அங்கங்க மாமூல் வசூல் பண்றாங்களா, அல்லது ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் ரீல்ஸ் போடுறாங்களா? என்ன பண்றாங்க கம்யூனிஸ்டுகள்? கம்யூனிஸ்டுகள் தொடங்கிய காலத்திலிருந்து 1920 தாஷ்கண்ட்ல தொடங்கினதுல இருந்து இங்க சிங்காரவேல தலைமையில இருந்து தொடங்கின காலத்திலிருந்து அவர்கள் மக்கள் மத்தியில் அவர்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக, அவருடைய சுயமரியாதைக்காக, சமூக நீதிக்காக, பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறுகட்ட தாசில்தாருக்கு அது தெரியலன்னா அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொல்லி இருக்கணும், இந்த காப்பி வந்திருக்குதுல்ல கலெக்டருக்கு, நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே, நீங்க சிவில் சர்வீஸ் படிக்கும் போது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு, இங்க அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், அந்த கட்சிகளுடைய வரலாறு, அவருடைய தியாகம், இதெல்லாம் தெரியாதா அவனுக்கு? இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய கம்யூனிஸ்டுகள் சிறையில் இருந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக இதுவரை சிறைப்பட்டவர்களுடைய காலத்தோடு ஏறத்தாழ பெரும்பகுதி காலம் இவர்களுடைய சிறைப்பட்ட காலமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு முன்பாக சுதந்திரத்திற்காக போராடினார்கள், சுதந்திரத்திற்கு பிறகும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின், இந்தியாவின் ஒவ்வொரு தெருவிலும் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கும் மக்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக இந்த அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் லத்தியடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், சிறைப்படுகிறார்கள். அவர்கள் மீது நீங்கள் AK-47 துப்பாக்கியை நீங்க பீகார்ல மாணவர்கள் மேல நீட்டினீங்களே, அந்த மாணவர் என்னை பொறுத்தவரையில் அவர் எந்த கட்சியில் இருந்தால் என்ன, கட்சியில் இல்லாவிட்டால் என்ன, அவர் அந்த AK-47 துப்பாக்கி காட்டினப்ப தைரியமாக நின்றார் இல்லையா? அந்த நின்ற அந்த போர்க்குணம் தான் இடதுசாரி குணம். பெல்லட் குண்டுகளை தாங்கி கொண்டு ஒரு 10 மாணவர்கள் அங்க நின்று போராடி இருக்கான்ல டெல்லியில, அவன் மன உறுதி குலையாமல் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் காத்திரமாக இன்றைக்கும் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துறா இல்லையா? அதுதான் இடதுசாரி குணம். ஒரே ஒரு ஒற்றை பெண் ஒரு போலீஸ் வாகனத்தை தன்னுடைய ஒற்றை கையால் தடுத்து நிறுத்துறாள்ல, அந்த வீரம், அந்த இது துணிச்சல், அதுதான் இடதுசாரி குணம். அப்ப இவங்க பேரெல்லாம் நீ எழுதிக்க வரிசையா. கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் உலகம் முழுவதும் கட்சி கம்யூனிஸ்டுகள் என்று இருக்கிறார்கள், சமூகம் சார் கம்யூனிஸ்டுகள் என்று இருக்கிறார்கள். உனக்கு யாருடைய பேர் வேணும் எழுதிக்க. நீ அது என்ன குஜிலியம்பாறையில என்ன குஜிலியம்பாறை என்ன தனி நாடாக்க போறாரு அந்த தாசில்தாரு? குஜிலியம்பாறையில தனித்து ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே தாசில்தாருக்கு இந்த நாட்டினுடைய கடைக்கோடி சம்பளத்தில் இருந்தார்கள் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வேண்டும் என்று போராடி சிறை சென்று அந்த உரிமையை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களோடு பேச்சுவார்த்தையில் சமரசம் இல்லாமல் நடத்தி கொடுத்து அதை வாங்கி கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த தாசில்தாரு ஒரு டீ குடிக்கும் போது, ஒரு சோறு திங்கும் போது, ஒரு துணிமணி போடும் போது, அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவழிக்கும் போது இது கம்யூனிஸ்டுகள் வாங்கி கொடுத்த ஊதியம் என்கிற நினைப்போடு சோறு திங்கணும், அந்த நினைப்போட துணி போடணும், அந்த நினைப்போட படுத்து தூங்கணும். கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டின் உழைப்பாளி மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் யார் அனுபவிக்கக்கூடிய சல்லி பைசா உரிமை கூட தானாக ஆட்சியாளர்களோ முதலாளிகளோ கொடுத்தது கிடையாது.
அது கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தால் அடைந்தது. நீ வாங்குற சம்பளம், போனஸ், விடுமுறை உரிமைகள், பணியிட சூழல், கண்ணியமான பணி நிலைமை அனைத்துமே கம்யூனிஸ்டுகளால் தலைமை தாங்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், ஊழியர் சங்கங்கள், கட்சிகளுடைய பங்களிப்பு. அதுல நீ அந்த விசுவாசம் அந்த உரிமைகளை எல்லாம் வாங்கி அனுபவித்துக் கொண்டு கம்யூனிஸ்டுகளுடைய பேரை கேட்டு எழுதி நீ என்ன பண்ண போறன்ற? தூக்குல போடுவியா? எத்தனை பேரை தூக்குல போடுவ? இல்ல ஜெயில போட்டு அடைச்சிருவியா? இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய ஜெயில், இந்தியாவுடைய ஜெயில் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் காலங்காலமாக பார்த்து என்ன சொல்றது திரைக்குள்ளேயே வளர்ந்தவர்கள் தான் அவர்கள். அதெல்லாம் இந்த மாதிரி பூச்சாண்டி எல்லாம் காட்டக்கூடாது. இது தாசில்தாருக்கு தனிப்பட்ட எந்த பங்கு கிடையாது. இது ஒரு இடத்தில் இப்படி ஒரு அச்சுறுத்தலை தொடங்கினால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு உளவியல் ரீதியான நெருக்கடி, ஒரு சுய தணிக்கை, அவர்களை சுய தணிக்கைக்கு ஆட்படுத்துவதன் மூலமாக ஒரு அச்ச உணர்வை உருவாக்கி தன் மீதான விமர்சனத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று தாவேக அரசு நினைப்பதாக நாம் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாவேக அரசு எந்த விளக்கமும் சொல்லாமல், ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அது தவறான சில வாசகம் இடம்பெற்று விட்டது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த சுற்றறிக்கையில தவறான சில வாசகங்கள் இடம்பெற்று விட்டது. தவறான வாசகம் இடம்பெற்றது தான் ஊருக்கே தெரியுது, காரி துப்புத. ஏன் இடம்பெற்றது? யாருக்காக அது இடம்பெற்றது? யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யாருடைய தூண்டுதலால் நீங்கள் அதை இடம்பெற செய்தீர்கள் என்பதுதான் மக்கள் மத்தியில் நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை விட்டுட்டு என்னமோ இவர் என்னமோ நம்ம கண்டுபிடிச்சு அதுல தவறான வாசகம் இடம்பெற்று விட்டதுன்னு இவர் என்ன சொல்றது? உலகத்துக்கே தெரியும். அதனால இதெல்லாம் இந்த மாதிரியான அச்சுறுத்தலாம் கம்யூனிஸ்டுகளையோ அல்லது எந்த ஒரு மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களையோ ஒடுக்கிவிட முடியாது. அவர்கள் தன்னியல்பாக மனித சுபாவத்திலிருந்து, இயல்பான போராட்ட உணர்வில் இருந்து, மக்கள் மீதான அன்பில் இருந்து இதை கட்டாயமாக எதிர்கொள்வார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். விளைவாக நம்ம அதன் தொடர்ச்சி இன்னொன்று பேச வேண்டியிருக்கிறது. அதாவது என்னன்னா, அயலக மாணவருக்கு குறிப்பாக கடந்த ஸ்டாலின் ஆட்சியினால கொடுக்கப்பட்ட அயலக பட்டப்படிப்பாக கொடுக்கப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு ஒரு புதுதாரண விஷயம் வெடித்திருக்கிறது. பாரதிதாசன்ங்கிற மாணவர் எனக்கு உரிய அந்த தொகையில் வரவில்லைங்கிறத வீடியோ போட்டார். அது இன்னைக்கு சட்டமன்றத்திலும் எதிரொலித்திருக்கிறது. அதன் விளைவாக இன்று ஆதிராட அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் அந்த பாரதிதாசனுக்குரிய விளக்கம் கொடுப்பது போல் தெரியவில்லை. அது இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அவர் தவறான வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் மாணவர் சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர் வன்னியரசே பதிலளித்திருக்கிறார். இந்த முரண்பாடை எப்படி புரிந்து கொள்வது? ஏனென்றால் இடதுசாரிகள் ஒரு பக்கம் ஒடுக்கப்படுகிறார்கள். இப்ப ஆதிராவிட தலித்திய மாணவர்களும் அவர்கள் அயலக படிப்பு கேள்விக்குள்ளாகிறதா என்கிற ஒரு அழகரமான ஒரு சூழல் இருக்கிறது. இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது? இல்ல, பாரதிதாசன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார். ஒரு அரசோடு ஒப்பிடும் போது ஒரு தனி மனிதர் என்பவர் அவருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அந்த மாணவர் தன்னுடைய மனமறிந்து எது உண்மையோ அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதுதான் வலுவானது. ஒரு அரசை விடவும் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய உண்மையும் அவருடைய நேர்மையும் தான் நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு உதவி பண்ணினீங்க, கடந்த ஆட்சியில கடந்த கல்வி ஆண்டு வரைக்கும் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அந்த உதவி செய்வதற்கான நிதி நல்கை கிடைத்ததற்கு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் சார்ந்த ஆவணங்களை நான் ஏற்கனவே அனுப்பி வைத்து விட்டேன். ஏப்ரல் மாதமே அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கு பிறகு நான் 10 முறைக்கு மேல நான் இது தொடர்பு கொண்டு எனக்கு நான் செலவு ஆவணங்கள் எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டேன். என்னுடைய படிப்பை தொடர்வதற்கு, ஆராய்ச்சியை தொடர்வதற்கு தேவையான நிதி உதவியை நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். ஒரு செய்தியில பார்த்தேன், அவருடைய பெற்றோர்கள் அரசு அதிகாரிகளையும் அமைச்சரையும் கூட பார்த்ததாக ஒரு செய்தியை பார்த்தேன். அது என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை கடைசி நேரத்தில் நான் பார்த்ததனால். அப்போ அந்த மாணவர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சமர்ப்பிச்சாச்சுன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நான் மின்னஞ்சல் வழியாக அரசுக்கு சமர்ப்பித்த பிறகும் நான் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று ஒரு அமைச்சரே என் மீது பகிரங்கமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் அமைச்சருக்கு பதில் சொல்லாம இல்ல, அவர் முதல்ல அவர் தனக்கு பல்வேறு முறை முயற்சி பண்ணி அரசு தரப்பிலிருந்து தனக்கான உதவி கிடைக்காத சூழ்நிலையில் அந்த விரக்தியில் ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முறையீட்டை அவர் சமூக ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அரசை பொறுத்தவரையிலும் இதை ஒரு கௌரவ பிரச்சனையாகவோ அல்லது குற்றச்சாட்டாகவோ கவனிக்காமல் சொந்த மண்ணிலிருந்து வெளியில் போய் தங்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் மன நிறைவோடு வேறு எந்த விதமான அலைக்கழிப்பும் இல்லாமல் படித்து விட்டு திரும்புவதற்கு உகந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது அரசின் பொறுப்பு என்ற அடிப்படையில் ஒருவேளை அந்த மாணவர் அனுப்பிய ஆவணங்கள் தன் கைக்கு கிடைக்காத சூழலாக இருந்தாலும் கூட அல்லது அனுப்பிய ஆவணங்கள் போதுமானவையாக இல்லாத சூழலில் கூட அந்த மாணவரை தொடர்பு கொண்டு அறிவுறுத்தி இந்தந்த வகையில் தேவைப்படக்கூடிய ஆவணங்களை நீங்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டு அவர் படிப்பதற்கான தொகையை அவர்கள் விடுவித்திருக்க வேண்டும். அப்படி செய்யலைங்கிற சூழ்நிலையில தான் அந்த மாணவர் சமூக ஊடகங்கள்ல தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்திய பிறகு அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்கள் அந்த மாணவர் தவறான செய்தியை பரப்புகிறார் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவர் அரசின் சார்பிலே முன்வைக்கிறார். அந்த மாணவர் அதையும் மறுத்திருக்கிறார். இப்போ மக்கள் மத்தியில அரசு தனக்கு இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாணவரை கட்டம் கட்டுவது, தனிமைப்படுத்துவது, அவர் ஒரு பொய்யர் என்று நிறுவுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பதிலாக அந்த மாணவர் தன்னுடைய ஆய்வை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு வருவதற்கு தேவையானது எதுவோ அதை செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கிறது. அந்த மாணவரும் அந்த குடும்பமும் கல்வி சமூகமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை போலவே யுனைடெட் கிங்டம் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு விசா பிரச்சனை இருப்பதாகவும் இன்றைக்கு அமைச்சரே தெரிவித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் தமிழச்சி அவர்களும் இந்த பிரச்சனையில கவனத்தை கோரியிருக்கிறார்கள். வேறு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அயலகம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விசா பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் காலத்தில் அவர் எழுதினார் விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் விசாவுக்காக காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுவது என்பது உண்மையில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. கவலையோடு பரிசீலிக்க வேண்டும். இதிலே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் அவர்கள் கடந்த ஆட்சியை விட இந்த தடவை கூடுதலாக அயலகத்துக்கான அந்த போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி உண்மையில் செய்திருந்தால் அதுக்கு நாம் பாராட்டலாம். இந்த பாரதிதாசன் என்கிற மாணவருடைய விஷயத்தை பொறுத்தவரையிலும் அவர் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டார். அரசு இதை கௌரவ பிரச்சனையாக கருதி கொண்டு அந்த மாணவரை ஒரு பொய்யர் என்றும் போதுமான ஆவணங்களை கொடுக்காத பொறுப்பற்று அவர் சமூக ஊடகங்களிலே அரசுக்கு யாருடைய தூண்டுதலாலோ இது எப்படி இதெல்லாம் ஒரு சரியான சித்தரிப்பா அவர் ஒரு ஆய்வு மாணவர், அவருடைய படிப்பை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க மிக மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசின் மீது அவதூறு செய்ய வேண்டும் என்றோ அல்லது இதனுடைய நல்ல பெயருக்கு அப்படி ஏதாவது இருந்தா அதுக்கு அவர் களங்கம் கற்பிக்க முயற்சி பண்றாருலாம். அந்த மாணவர் மீது அவர் குற்றம் அவர் ஒரு கோரிக்கை வைத்து விட்டார் என்பதற்காகவே, அரசினுடைய செயல்பாட்டின் மீது அவர் மனத்தாங்களோடு இருக்கிறார் என்பதற்காகவே அவரை இவ்வாறெல்லாம் பேசுவது என்பது ஒரு உகந்த நடத்தையாக இது அணுகுமுறையாக எனக்கு தெரியவில்லை. இதை நாம் கடந்த காலத்தில் நாம் பாரதிய ஜனதாவிடம் பார்த்திருக்கிறோம். ரோஹித் விமலா அவர் சாதி ரீதியான பாகுபாட்டின் காரணமாக இறந்த போது அவரை இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்னைக்கு இருந்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தொடங்கி அந்த பண்டாரு தத்தேத்ராயா என்கிற அமைச்சர் வரைக்கும் பாஜகவினுடைய பல்வேறு தலைவர்கள் அவர் ஒரு எஸ்சியே கிடையாது, அவர் போலியாக தன்னை எஸ்சி என்று காட்டிக் கொள்கிறார், அனுதாபம் தேடுவதற்காக முயற்சிக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ரோஹித் விமலாவும் அவருடைய தாயார் ராதிகா விமலா அவர்களையும் இழிவுபடுத்தினார்கள். நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் அன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது அங்கே களத்திலே சகின்பாத் போன்ற போராட்ட களங்களுக்கு ஆதரவாக இருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய போது அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினார்கள். பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் முகமூடிகளை அணிந்து கொண்டு போய் தாக்கினார்கள். அப்போது என்ன சொன்னார்கள் என்றால், இந்த தாக்குதலுக்கு ஆளாக வேண்டியவர்கள் தான் இவர்கள், ஏனென்றால் இவர்கள் படிப்பதை விட்டுவிட்டு அரசியல் செய்கிறார்கள் என்று அந்த தாக்குதல் நியாயப்படுத்தப்பட்டது. அதை போலவே நீங்கள் இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களை அவர்கள் மாணவர்களே அல்ல, அவர்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவர்களில் பலர் தொழில்முறை குற்றவாளிகள், சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள், இவர்களெல்லாம் இதிலே கலந்து கொண்டு அரசை ஒரு நிர்பந்தத்திற்கு அரசை பணிய வைப்பதற்கு
நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு முயற்சித்தார்கள். இவர்களுக்கான நிதி எங்கிருந்து வந்தது, இவர்கள் யாருடைய தூண்டுதலில் இதை செய்தார்கள் என்றெல்லாம் அந்த மாணவர்களுடைய அவர்கள் மீதான நம்பகத்தை கேள்விக்குள்ளாக்குவது என்பது பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உத்தி. அதை நாம் தமிழ்நாடு அரசிடமும் அதனுடைய சாயல் தெரிவதை உண்மையில் மிகுந்த வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பாரதிதாசன் என்கிற மாணவர் தன்னுடைய படிப்பை முழு மனநிறைவோடும் அமைதியோடும் அவர் முழுமையாக படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இது அமித்ஷாவில் தொடங்கி இந்த தென்னிந்திய முதல்வர் மாநாடு தொடங்கி மாணவர்கள் ஒடுக்கப்படுவதற்கு ஒரு நிறைவான நீண்ட உரையாடலை நிகழ்த்திருக்கும் நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒரு எதிர்பார்க்க நன்றி. நன்றி.